கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் நமக்கு அதை காண்பித்துக் கொண்டிருக்க, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரம் 9வது வசனத்தின் 2வது பகுதி. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இது ஆண்டுடைய வருகைக்கு முன்னாடி நடக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான் இந்த மத்தேயு 24வது அதிகாரத்துல முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்திருப்பீர்கள். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, நம்ம வாழ்கிற காலம் எவ்வளவு கொடிய காலம் தெரியுமா? இன்னைக்கு மனிதனுடைய அன்புகள் ஒருவருக்கு ஒரு அன்பு குறைந்து ஒருவருக்கு ஒரு கொலை செய்யத்தக்கதாக மனிதர்கள் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, மாறிக்கொண்டிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க, நேற்றைய தினத்துல நான் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நியூஸ் யூடியூப்ல வந்து பார்த்தேன். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் நடந்த சம்பவம். 2 பேருக்கு விரோதமான முன்விரோதத்தின் காரணமாக என்ன பண்றாங்க, இன்னொருத்தர் ஒரு வீட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு அருகாமையில் வைத்து என்ன பண்றாரு, இந்த முன்விரோதத்தின் காரணமா இன்னொருத்தர் போய் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை 4 பேரை சேர்த்து கூட்டு போயிட்டு அவரை அடித்து உடைத்து கடைசியில் ஒரு பெரிய கல்லை எடுத்து தலையில போட்டு என்ன செய்யறாங்க, அவரை கொலை செய்யறாங்க. அவர் மரித்து விட்டாரு. அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்து விட்டது. இது ஏன் நடக்குது? இதை நான் பார்த்து கொண்டிருக்கும் ரொம்ப வேதனையா இருந்தது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? மனிதன் ஏன் இப்படி கொடிய மனிதனாய் மாறுறான்? பிசாச மாதிரி மாறுறானே, மிருகம் மாதிரி மாறுறானே. ஏன் என்று சொன்னால், மனிதர்கள் தேவனை மறந்தது நிமித்தமாக ஒரு நம்மளை உருவாக்கின தெய்வத்தை மறந்தபடினால தேவனை மறந்தபடினால மனிதன் என்னெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறான். மனிதன் மிருகமாய் மாறி ஒருவருக்கு கொலை செய்யத்தக்க விதத்துல இன்னைக்கு மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். பாருங்க, உலகம் வந்து நடக்கிற யுத்தங்களை பாக்குறீங்களா? இந்த நாடு அந்த நாட்டுல 10 பேரை கொல்லணும், இல்லை 1000 பேரை கொலை பண்ணணும், இவன் அவனை கொல்லணும், மிசைலை போட்டு இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் கொலை செய்யும்படிக்காக மனிதன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு அவன் போராடி கொண்டு அழித்து கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கான், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஏன் என்று தெரியுமா? கடைசி காலம் இப்படிதான் நடக்கும். ஏன்? அவர்கள் தேவனை மறந்ததுனால. ஒருவேளை அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களோடு என்னோடு ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்களும் நானும் ஆண்டவரை மறக்கக்கூடாது. அவருடைய பிள்ளையா மாறி இப்படிப்பட்டதான அந்த கொடிய ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாருங்க. அவர் நமக்காக கொலையாக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்கிறதை உணர்ந்தவர்களாக அவருடைய பாதத்தை பார்ப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்வாராக. சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றி மகிமையாய் மாற்றட்டும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.